எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவான். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். நாளும் என்னை நன்னெறியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் எம்முடைய கோமல் சேகர் ஐயா அவர்களையும் எம்முடைய பெரும் புலவர் ராசமாணிக்கம் ஐயா அவர்களையும் முக்கரண வணக்கங்களால் பணிந்து மகிழ்கிறேன். அருமையான இந்த அப்பர் அருள் நெறி மன்றத்தின் இயக்குனராக விளங்கக்கூடிய சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு நல்கிய தங்களின் திரு உள்ளத்திற்கு நன்றி அம்மா. 24வது குருமகா சன்னிதானங்களை திக்கு நோக்கி போற்றி முக்கரணங்களால் வழிபட்டுக் கொள்கிறேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்ற தலைப்பிலே இன்று நாம் 2ஆம் திருமுறையை சிந்திக்க இருக்கிறோம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருமுறை 2ஆம் திருமுறை 108வது பதிகம் நட்டராக பண்ணிலே அமைந்தது. இன்று திரு விற்குடி வீரட்டம் அந்த தலத்தினை பற்றிய பதிகத்தை சிந்திக்கும் வாய்ப்பை எம்பெருமான் அடியனுக்கு நல்கியுள்ளார் என்ற மகிழ்வோடு சொல்லிக்கொண்டு, எப்போதும் போல அடியனுடைய கணவர் அந்த முதல் திருப்பாடலையும் கடைப்பாடலையும் விண்ணப்பம் செய்வார் என்றும் சொல்லி, அருமையாக அந்த திருநெல்வாயில் அறத்துறை பெருமானை விண்ணப்பம் செய்த மங்கையர்க்கரசி அம்மையாருக்கும் நன்றி சொல்லி அடியனுடைய கணவரை விண்ணப்பம் சொல்ல அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொரு உம்மை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை. தலம் திரு விற்குடி வீரட்டம். பண் நட்டராகம். வடிகொள் மேனிய வானமாமதியினர் நதியினர் மதுவார்ந்த வடிகொள் மேனிய வானமாமதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகள் கொண்டயம் சடையினர் கொடியினர் உடைப்புலி அதல் ஆர்ப்பர் விடையது ஏறும் எம்மான் அமர்ந்து இனிது உரை விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று எத்தவல்லார் தம்மை அருவினை அடையாவே. விலங்களே சிலை இடம் என உடையவன் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதியை எம்பெருமான் தன்னை எழில்திகள் கழல் பேணி நலங்கொள்வார் பொழில் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை வலங்கொடி இசை மொழியுமின் மொழிந்த கால் மற்றது வரமாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அருமையாக விண்ணப்பம் செய்த அடியனுடைய கணவருக்கு நன்றியினை பாராட்டி, அடியேன் முதலில் தல வரலாறு ரொம்ப குறைவான நேரத்துல சுருக்கமா எந்த அளவு சொல்ல முடியுமோ அடியேன் சொல்லிவிடுகிறேன். சிவாய நம. இந்த திருவிற்குடி வீரட்டம் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள விற்குடியில் அமைந்துள்ள தலம்.
சிவபெருமான் தன் வீரத்தை காட்டிய அட்ட வீரட்ட தலங்கள்னு சொன்னா 8. அந்த 8 தலங்கள்ல ஒன்றுதான் இந்த திருவிற்குடி வீரட்டம். இது சலந்தரனை சங்கரித்த பதி. திருவாரூர்ல இருந்து இதுக்கு பேருந்து வசதி இருக்கிறது. காவிரி தென்கரை தலம். சலந்தரன் சம்ஹாரம் செய்யப்பட்டான் இந்த தலத்துல நம்ம பார்த்தோம். அவன் மனைவி பிருந்தையை திருமால் துளசியாக ஏற்றார் அப்படிங்கிறது தொல் நம்பிக்கை. இறைவனின் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் அமைந்திடில் ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படிங்கிறது பராபர கண்ணி தாய்மானவருடையது. அந்த வகையில பார்க்கும் பொழுது அற்புதமான தலம் இந்த விற்குடி வீரட்டன் தலம். இங்க இருக்கிற மூர்த்தி இறைவன் வீரட்டநாதர், இறைவி ஏலவார் குழலியம்மை பரிமளநாயகி. தீர்த்தம் என்று பார்த்தோம் என்றால் சங்கு சக்கர தீர்த்தங்கள். தல விருட்சம் துளசி கோயில் கட்டுமலையில் இருக்கின்றது. உற்சவமூர்த்தியோட கையில சக்கரம் இருக்கிறது. இதற்கு பதிகம் என்று பார்த்தால் ஒன்றுதான், அது ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதமான பதிகம். அடுத்தது அருணகிரிநாதரோட திருப்புகழ்ல இந்த முருகனுக்கு, இத்தலத்து முருகனுக்கு ஒரு பாடல் இருக்கிறது. மன்னிக்கவும் ஒரு நிமிஷம். முருகனுக்கு ஒரு பாடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புடைய தலம். இதை நம்ம திருவாரூர்ல இருந்து போனா ரொம்ப எளிமையா பேருந்தின் மூலமாக இந்த தலத்திற்கு செல்லலாம். அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. தைப்பூசத்தன்று அந்த தலத்தை சென்று வழிபாடு செய்து, ஏன்னா ஒரு பதிகம் சொல்வதற்கு முன்னால அந்த பதிகம் சொன்ன தலத்தை போய் பார்க்கணும், வழிபாடு செய்யணும்னு எங்களுக்கு கோமலையால இருந்து ரேவதி அம்மா வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கிற அந்த பாங்குபடி அங்க வழிபாடு செய்தேன். அற்புதமான நகரத்தார் திருப்பணி. அந்த கோயிலுக்கு போனாலே நமக்கு இறைவனுடைய திருவருள் அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான தலம். போனோடனே நம்மள அந்த திருக்கோயில் தீர்த்தம் அற்புதமாக வரவேற்கும். மேற்கு சந்நிதி, அந்த சுவாமி மூலவர் மேற்கு கோபுரம், அந்த மேற்கு வாசல் பார்த்திருப்பார். அந்த மாதிரி சிவத்தலங்கள், மேற்கு நோக்கிய சிவத்தலங்கள் மிகவும் விசேஷமுடையவை என்று அடியேன் நிறைய படித்திருக்கிறேன். அந்த வகையில ரொம்ப சிறப்பான தலம் இது. அடுத்தது தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த தலத்துல சலந்தரனை சம்ஹாரம் செய்த அந்த வரலாறு ரொம்ப சுருக்கமாக. அதாவது சலந்தரன் ஒரு கொடுமையான அசுரன். அவன் என்ன பண்றான், பிரம்மாவின் நோக்கி சாகா வரம் வேண்டும் அப்படின்னு தவம் இருக்கிறான். அது கொடுக்க முடியாதுன்னு சுவாமி சொல்றாரு. அப்பனா ஒண்ணு பண்ணுங்க, என்ன, அவனுடைய மனைவி அவள் பிருந்தை ரொம்ப பத்தினி, அதாவது கற்பில் சிறந்தவள். அவள் எப்போது மனத்தளவில் கெடுகிறாளோ அப்பொழுதே நான் அழிந்து பட கடவுது அப்படின்னு ஒரு வரம் வாங்கிடுறான். பிரம்மாவும் அந்த வரத்தினை நல்குகிறார். பிறகு என்ன ஆகிறது, அவன் வரம் பெற்ற காரணத்தினால் வலிமையுற்று ஆணவ செருக்குற்று, அந்த உடல் செருக்கினால் தேவர்களுக்கு கடும் துன்பம் விளைவிக்கிறார். அவர்களெல்லாம் போய் கைலாயத்துல சிவபெருமானை சரணாகதி அடைகிறார்கள். சுவாமி என்ன பண்றாரு, சரணடைந்தவரை காப்பது நம் சிவனின் கடமை அல்லவா. அதனால அவர் ஒரு அந்தனர் வேடத்துல, அதாவது ஒரு சிவபெருமான் அங்க போர்க்கோலம் பூண்டு அந்த சலந்தாசுரன் கைலை மலையை அடைகிறான். சிவபெருமான் ஒரு வயோதிக அந்தனர் வேடத்துல சலந்தாசுரன் முன்பு தோன்றுகிறார். அதே சமயத்துல அவர் என்ன சொல்லிடுறாரு, திருமாலுக்கு சலந்தாசுரன் உருவம் கொண்டு அவனுடைய இல்லத்திற்கு செல்லுமாறு சொல்கிறார். அவனும் அப்படியே போறான். அங்க அவனுடைய மனைவியானவள் சலந்தாசுரன் தான் வந்து விட்டான் என்று வீட்டிற்குள் அழைக்கிறாள் அந்த பிருந்தை. ஒரு நொடியில மாற்றானை தன் கணவன் என நினைத்ததால் அவள் மனம் கனங்கம் அடைகிறது. அந்த தருணத்துல நம்ம சுவாமி சலந்தாசுரன் என்ன கேட்கிறாருன்னா, நான் சொல்லும் ஒரு செயலை உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. சிறிய செயல் தானே, நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த செருப்போட சலந்தாசுரன் என்னால் முடியும்னு சொல்றான். சுவாமி மண்ணிலே தன்னுடைய கால் கட்டை விரலால ஒரு வட்டம் இட்டு, அந்த வட்டத்தை உன்னுடைய தலையிலே தாங்க முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே அவனும் அதை என்னால் முடியும் சொல்லி
அந்த வட்டத்தை பெயர்த்தெடுத்து தன் தலைமையிலே தாங்குகிறான். ரொம்ப சிரமப்பட்டு தான் அவன் செய்யறான். எப்போ அவனுடைய மனைவி கலங்கப்பட்டு விட்டாலோ அந்த தருணமே அவனுடைய உடல் வந்து அந்த தலையில அதை தூக்கி வச்ச அந்த வட்டத்தை தூக்கி வைத்த மறு வினாடியே இரு கூறாக பிளந்து விட்டு அந்த 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 அது வந்து இறைவனுடைய கரத்திலே அந்த ஆயுதம் அமர்ந்தது அப்படிங்கிறத நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்புடைய வரலாறு இது. இந்த பதிகம் எந்த தருணத்தில் பாடப்பெற்றது அப்படின்னு பார்த்தோம் என்றால், திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்தர் பெருமானும் 2ஆம் முறை சந்திப்பு திருப்புகலூர்ல நிகழ்கிறது. அது எப்படின்னா, அங்க திருஞான சம்பந்த பெருமான் அந்த முருகநாயனார் மடத்தில் தங்கி திருப்புகலூரில் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த தருணத்துல திருநாவுக்கரசு பெருமான் திருவாரூர்ல குற்றிடம் கொண்டாரை வழிபாடு செய்துவிட்டு திருப்புகலூர் செல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அங்க வந்து ஆரூர்ல திருவாதிரை திருநாள், அந்த திருநாள் விழாவினை நன்றாக சிறப்பாக கொண்டாடிவிட்டு திருப்புகலூர்ல போய் திருஞான சம்பந்தர் இருக்கிறதை கேள்விப்பட்டு அங்க போய் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த செய்தி வந்து திருஞான சம்பந்தருக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்றாருன்னா, 1000 தொண்டர்களோடு அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் வரப்போகிறார் என்ற அந்த திருவார்த்தை கேட்ட மாத்திரத்திலேயே சுவாமி மேல அன்பு கொண்டு, திருநாவுக்கரசர் பெருமான் மேல அன்பு கொண்டு அவரை காண வேண்டும் என்ற உள்ள விழைவோட அந்த திருப்புகலூர் மருங்கு சென்று அணைகிறார். அந்த இடத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய தொண்டர் அடியார் கூட்டத்தோட தான் அவங்க வழிபாடு செய்வாங்க. அவங்க அங்க வர்றாங்க. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே, அந்த அன்பு திருக்கோலத்தை கண்ட மாத்திரத்திலேயே ஞானசம்பந்தர் பெருமான் அவர் திருவடியை வணங்க, இவர் அவருடைய திருவடியை வணங்க, இருவரும் எதிரெதிர் வணங்கி கொண்டு அவரவர் நலம் விசாரிக்கிறார்கள். அப்போ திருஞான சம்பந்தர் பெருமான் கேட்கிறார், நீங்கள் ஆரூரில் அந்த பெருமானை எவ்வாறு வழிபட்டீர்கள், எவ்வாறு வழிபட்டு உய்ந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, அப்போ அவர் ஒரு பதிகம் அருள்கிறார், திருப்பதிகம். அந்த முத்து விதானம் மணி பொற்கவரிங்கிற அந்த திருவாரூர் திருவாதிரை சிறப்பினை அற்புதமாக பறைசாற்றும் அந்த இன்ப பதிகம். அந்த பதிகத்துல திருவாரூர் திருவாதிரை திருவிழாவின் சிறப்பையும் ஆரூர் பெருமானின் பெருமையையும் எடுத்துரைத்திருப்பார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே திருஞான சம்பந்த பெருமான் அவர் வந்து அந்த அருள்ஞான பால் உண்டார் அல்லவா, அதனால அவருக்கு என்ன வருது, திருவாரூர் பெருமானை போய் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியாகிறது. உடனே வந்து அங்க இருக்கிற திருநாவுக்கரசு பெருமானிடம் விடைபெற்று கொண்டு, திருப்புகலூர்ல இருந்து இவர் விடைபெற்று கொண்டு திருவாரூர் நோக்கி செல்கிறார். திருநாவுக்கரசு பெருமான் திருப்புகலூர்லயே இருக்கிறாரு. அங்க அடியார் பெருமக்களோடு அவர் இருந்து வழிபாடு செய்ய போறாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து திருவாரூர் போயிட்டு திரும்பி மீண்டும் வந்து உங்களோட வந்து வழிபாடு செய்கிறேன். அங்கிருந்து விடைபெற்று கொண்டு திருவாரூர் செல்லும் போது போற வழியில இந்த திருவிற்குடி வீரட்டம் அந்த தலத்தை வழிபாடு செய்து விட்டுதான் அவர் ஆரூர் போறாரு. அதற்கப்புறம் தான் அந்த பாடலன் நான்மறையன் படிபட்ட கோலத்தன். பெரிய புராணத்துல இந்த திருப்பாடல் 497வது பாடல். சொற்பெரு வேந்தரும் தோணி மூதூர் தோன்றல் பின் காதல் தொடர தாமும் பொற்புகலூர் தொழ சென்றடைந்தார். திருநாவுக்கரசு பெருமான் இப்ப திருப்புகலூர்ல தங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். புகழிப்பிரானும் புரிந்த சிந்தை விற்குடி வீரட்டம் சென்று மேவி விடையவர் பாதம் பணிந்து போற்றி பற்பல 1000 தொண்டரோடும் பாடலன் நான்மறை பாடி போந்தார் அப்படின்னு நமக்கு பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் இந்த நிகழ்வு சுட்டி காட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது பதிகத்திற்குள் செல்லலாம். முதல் திருப்பாடல் திருச்சிற்றம்பலம். வடிகுள் மேனியர் வானமா மதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகொள் கொன்றையம் சடையினர் கொடியினர் உடை புலி அதல் ஆற்பர் விடையது ஏறும் எம்மான் அமர்ந்து இனிது உரை விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்தவல்லார்தமை அருளினை அடையாவே. இந்த முதல் திருப்பாடல்ல வடிகொள் மேனியர் முதல் அடியோட முதல் பகுதி வடிகொள் மேனியர். வடி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, தெளிவான திருமேனியினை உடைய சிவபெருமான் அப்படிங்கிறது அங்க பொருள். தெளிவு, இறைவனின் உருவ திருமேனியை இங்கே ஞானசம்பந்த பெருமான் போற்றி சொல்கிறார்.
ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் எல்லாருக்கு நாம் 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு மாணிக்க வாசகர் அற்புதமாக சொல்லி இருப்பார். சிவபோக சாரமும் அருவும் உருவும் அருவுருவும் அல்லா ஒருவன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்னும் பெரும் கருணை நோக்கிலே, அதுவும் குறிப்பா இந்த சகலர் பொருட்டு சிவபெருமான் உருவ திருமேனி கொள்கிறார். சித்தியார்ல அருணறிந்தி சிவமையா என்ன சொல்லியிருப்பார்? உருமேனி தரித்து கொண்டது செப்பிய மூன்றும் என்ன? உருமேனி, அருமேனி, அருவுருவ திருமேனி, நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அப்ப இறைவன் ஏன் உருவ திருமேனி எடுத்துக்கிறார் அப்படின்னா நம் பொருட்டு கொண்ட கருணையே ஆகும். வானமா மதியினர், வானத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரிய சந்திரனை தன்னுடைய சடாமுடியிலே சுவாமி சூடி இருக்கிறார். தக்கனால் சாபம் பெற்ற அந்த சந்திரன் இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடைந்தவுடன் சுவாமி ஒற்றைக்கல்லை சந்திரனாக கருணை கூர்ந்து தன்னுடைய சடையிலே சூடிக்கொள்கிறார். அது இறைவனுடைய கருணை திருத்தை காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, நதியினர், ஆற்றல் மிகுந்த கங்கை, அந்த கங்கை அதோட ஆற்றல அப்படியே வந்ததுன்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லி இருப்பார் அல்லவா, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனில் தரணி எல்லாம் பிளமுகத்தே பாய்ந்து புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோ. அப்ப பெரும் கேடு விளைவித்து விடும். அதனால அதனுடைய ஆற்றலை அடர்த்து எல்லா உயிர்களுக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அப்படி தன்னுடைய சடாமுடியிலே அந்த கங்கை ஆற்றினை சூடிய கருணை திறம் கொண்ட பெருமான். மதுவார்ந்த கடிகொள் குன்றையும் சடையினர், தேன் நிறைந்த மனமுடைய குன்றை மலரை சூடிய பெருமான். கண்ணி கார்னரும் குன்று என்று புறநானூறு சிறப்பிக்கும். கொடியினர், கொடி போன்ற உமையம்மையின் மணாளர், உடை புலி அதல் ஆர்ப்ப. சுவாமியோட உடை எது தெரியுமா? புலித்தோல். அந்த புலித்தோலை உடுத்தியவர். விடையது ஏறும் எம்மான், விடை அறத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய விடை. ஐராவனம் ஏறாதே ஆங்கேர் ஏறிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் பாயனுடைய பெருமான். அவர் எங்க தெரியுமா இருக்கிறாரு? எம்மான் அமர்ந்து இனிது உறைவிற்குடி வீரட்டம். இவ்வளவு நேரமும் அந்த இறைவனுடைய அந்த அருட்கோலம், கருணை திருமேனி சிறப்பித்து திருஞான சம்பந்த பெருமானால் காட்டப்பட்டது. இதே மாதிரி பெரிய புராணத்துல தில்லைவாழ் அந்தனர் புராணத்தில் தெய்வசிக்கிழார் பெருமான் பாடியிருப்பார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நட செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. இதே மாதிரிதான் அற்புத கோலத்துடன் எம்பெருமான் இனிதாக அமர்ந்து உறையும் இந்த விற்குடி வீரட்டம். இந்த விற்குடி வீரட்டத்தை அடியவராகி நின்று ஏத்த வல்லார்தமை அறிவினை அடையாவே. இதுதான் சாந்தா அம்மா எனக்கு கொடுத்த தலைப்பு. அடியராகி நின்று ஏத்த வல்லார்தமை அறிவினை அடையாவே. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருமந்திரத்துல திருமூலர் சிவபரத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருப்பார். எப்பரிசாயினும், அதாவது எம்முறைமையிலேனும் இல்ல எத்தன்மையிலும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். வழிபட வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும், எத்தன்மையிலாத வழிபட்டு விடுங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு படி போய் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருப்பாரு, அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியூரை நீ. திருநின்றியூர் தேவாரத்துல நெஞ்சத்திற்கு சொல்வது போல ஆச்சாரிய உபதேசம். ஒன்று நீ அஞ்சியாத வழிபடு எம்பெருமானை, இல்ல அன்புபட்டாவது வழிபடு. இங்க நம்ம ஞான சம்பந்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? அடியாராகி நின்று அன்புபட்டு இறைவனுடைய திருவடியை பதித்த நெஞ்சார். அப்படி அடியாரா இருந்து ஏத்துப்பா. ஏத்துதல் அப்படின்றது வாழ்த்த வாயும் நின்னிக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னு நம்ம திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருப்பார். அப்படி வாயினுடைய தன்மை என்ன? வாயே நீ வாழ்த்து கண்டார் நாவுக்கரசர். இப்படியே ஒவ்வொரு உறுப்பினுடைய பயனும் இவ்வாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி
நம்ம எப்படி ஏத்தணுமா? இறைவனை அடியாரா இருந்து அவனுடைய திருவடிகளை நம்முடைய நெஞ்சிலே பதித்து கொண்டு எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபட்டால் அருவினை அடையாது. அருவினைனா என்ன? அரிய வினை. வினை சடப்பொருள். அது உயிரை தானாக பற்றவோ நீங்கவோ முடியாது. அப்போ அந்த இடத்துல அடியனுக்கு சாக்கிய நாயனார் புராணம் தெய்வ சேக்கடார் மறுபடியும் கை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும். அது சொல்லும் போது இந்த முறைமை சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே அந்த சாக்கிய நாயனார் உணர்றார். அதுபோல எப்பேற்பட்ட கொடிய வினையாக இருந்தாலும் நம்ம எம்பெருமானின் அடியாராகி நின்று அவரை பாடி வழிபட்டால் உரியவர் யாரு? சுவாமி எம்பெருமான். அவர் அதை நீக்குவதற்கு கடப்பாடு உடையவராகிறார். இன்னும் சிவபோக சாரத்துல சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடால் சிவன் அருள் செய்விப்பதென்றார். எய்தவனை நாடியிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு தவஞான சம்பந்தர், அந்த குருஞான சம்பந்தர். இங்க திருஞான சம்பந்தர், அவர் அங்க குருஞான சம்பந்தர். இந்த எய்தவனை நாடி இரு, எய்தவன் அவன் தானே, அதனால அவனை தான் நாடி இருக்கணும். இதை தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா விண்ணப்பம் செய்யும் பொழுது எய்த சிவன் அருளை நாடியிரு அப்படின்னு அற்புதமா சொல்லியிருப்பார். எனவே இந்த திருப்பாடல் வழியாக நாம் உணர்வது என்னவென்றால், அடியாராகி நின்று ஏத்த வேண்டும். இறைவனை அப்படி ஏத்தினால் எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது இந்த முதல் திருப்பாடலுடைய விளக்கம். இரண்டாவது திருப்பாடல், கலம்கொள் கொன்றையும் கதிர்விதில் மதியமும் கடிக்கமள் சடைக்கு ஏற்றி உளங்கொள் பத்தர்வால் அருளிய பெருமையர் பொறு கரி உரி போர்த்து விளங்கு மேனியர் எம்பெருமான் உரை விற்குடி வீரட்டம் வலம் கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தம் அறியாரே. கலம்கொள் கொன்றை, கலம்னா அந்த இடத்துல கலர் நிலத்து விளையும் கொன்றை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். கலம் என்று சொல்லுக்கு அங்கே தேன் அப்படிங்கிறது ஒரு பொருள். தேன் நிறைந்த கொன்றை மலரை எம்பெருமான் தன்னுடைய சடாமுடியிலே அணிந்திருக்கிறார். இங்கேயும் அருட்கோலம் காட்டப்படுகிறது. அதாவது ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்றால் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும். அப்படி இறைவன் பெருங்கருணையோடு இருக்கிறதுனால நமக்கு இங்க உருவ திருமேனி தாங்கி வருகிறார். கதிர்விரி மதியமும், அந்த கதிர்களை அப்படி பிரகாசமாக பிரகாசிக்க செய்கின்ற அந்த சந்திரனையும் கடிக்கமள் சடைக்கு ஏற்றி, கடிக்கமள் நல்ல மனமுள்ள சடை, சுவாமியோட சடையே ஞானத்தின் அடையாளம். அப்படி அந்த சடையிலே ஏற்றி உளங்கொள் பத்தர்பால் அருளிய பெருமையும். அது என்னப்பா உளங்கொள் பத்தர்பால்? அந்த மனம் பொருந்த வழிபடும் அன்பர்களுக்கு அருள் செய்தவரும். மனம் பொருந்த எவ்வாறு வழிபட செய்வது அப்படின்னு பார்த்தோம் என்றால், அங்கே நம்ம திருநாவுக்கரச பெருமானின் 4ஆம் திருமுறை 81வது பதிகத்தை சொல்லியிருப்பார் இல்லையா, ஒன்றியிருந்து நினைமீன்கள் உன் தமக்கு ஊனமில்லை. அந்த ஒன்றியிருந்து நினைத்த திருநாவுக்கரச பெருமான் அப்படி ஒன்று இருந்து நினைத்ததால் தான், வேற எந்த சிந்தனையும் இல்லாம சுவாமியே தன்னுடைய சிந்தையில் வைத்ததால் தான் என்று வந்தா என்னும் திருக்குறிப்பு அவருக்கு கிடைத்தது. இறைவனுடைய குறிப்பல்லவா, அதனால் அங்க அது திருக்குறிப்பு. அது போல நமக்கும் சுவாமி அந்த விற்குடி வீரட்டத்தில இருந்து வழிபாடு செய்யும் போது எப்படி சுவாமியை வழிபாடு செய்யணுமோ, ஒன்றியிருந்து நினைப்பது. அதங்க யோக நிலை. வேற எந்த புறச்சிந்தனைகள் இல்லாமல் கருவிகள், அகக்கரணங்களாகட்டும் புறக்கரணங்களாகட்டும், எல்லா கரணங்களும் இறைவனை சிந்தையில வைக்கணும். அந்த உயிர் அறிவுல இறைவனையே கொண்டு அந்த விற்குடி வீரட்ட நாதரை நாம் நினைவில் கொண்டோம் என்றால் அதை விட வேற என்னப்பா சிறப்பு அப்படிங்கிறது அங்க பொருள். பொறு கரி உரி போர்த்து விளங்கு மேனியர். இது அந்த தாரகாவனத்து அந்த முனிவர்கள் அந்த அபிசார வேள்வியில தோன்றிய யானையை இறைவன் பால் ஏவி விட பெருமான் அந்த யானையை அழித்து அந்த தோலை போர்த்தி விளங்கும் திருமேனி, அந்த அருட்கோலம் இங்கே காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவர் உரைகின்ற விற்குடி வீரட்டம், அந்த வீரட்டத்தை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்றால், வலம் கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தம் அறியாரே.
வளங்கொள் மாமலர், செழுமையான மலர் என்றும் கொள்ளலாம். மாமலர் என்றால் அங்கே சரக்கொன்றை மலர் என்றும் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். அப்போ மலர் வழிபாடு, மலர்களால் இறைவனை வழிபட்டு மனதால் நினைத்து வாயால் துதித்தால் நமக்கு என்ன வருத்தம் இருக்காது? உடல் வருத்தமும் இருக்காது, மனம் வருத்தமும் இருக்காது, அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றார். முதல் திருமுறை 91வது பதிகம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முத்தியாமே. மலர் வழிபாடுங்கிறது நமக்கு திருமுறைகள்ல நிறைய இடங்களில் வலியுறுத்தப்படுகிறது. அப்படி மலரால் இறைவனை நினைந்து ஏத்தினால் நம்முடைய துன்பங்கள் நீங்குங்கிறது அங்க பொருள். இன்னும் 3ஆம் திருமுறை கானப்பேர் பதிகத்துல யானைகள் எவ்வாறு மலர் கொண்டு வழிபாடு செய்தனன்னு பார்த்தோம் என்றால், பிடியலாம் பின்சல பெருங்கை மாமலர் தழி விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் கானப்பேர் அண்ணல்வின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரை. முருகநாயனர் இந்த மாதிரி பெரிய நம்ம நாயன்மார்கள் வாழ்விலும் அந்த மலர் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது. அவர் புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய் என்னென்ன மலர்களை எல்லாம் கொண்டு வருவாராம்? கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ, அதை கொண்டு கோவை மாலை, இண்டை மாலை, பக்தி மாலை, கொண்டை மாலை, சரமாலை, தொங்கல் மாலை என்ற அந்த வர்த்தமானேஸ்வர இறைவனை அவர் வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத நம்ம பெரிய புராணத்தின் வாயிலாக அறிகிறோம். எனவே இறைவனை வழிபாடு செய்யும் போது அவரை மலரால் வழிபட்டு மனதால் நினைந்து வாயால் துதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த 2வது திருப்பாடலுடைய கருத்து. 3வது திருப்பாடல். கரிய கண்டத்தர் வெளிய வெண்பொடி அணி மார்பினர் வலங்கையில் எரிய புன்சடை இடம்பெற காட்டகத்து ஆடிய வேடத்தர். இந்த கரிய கண்டம் இறைவனின் பெரும் கருணையின் வெளிப்பாடு. திருநீலகண்டம், அந்த திருநீலகண்டம், அந்த சிவமகா புராண செய்தி திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுனால நம்முடைய மனதிலே அது ஆழமாக அந்த செய்தி போய் நிற்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப திருஞான சம்பந்தர் நம்முடைய மனதிலே இதை பசுமரத்தில் ஆணி பதிப்பது போல இதை பதிக்கிறார். இறைவன் எவ்வளவு பெரும் கருணையானவன் அப்படிங்கிறது அந்த கரிய கண்டம். உயிர்கள் மேல் கொண்டு அவன் கொண்ட பெரும் கருணை தான் அவன் அந்த விஷத்தை தானே உட்கொள்ளுதல். அடுத்தது, வெளிய வெண்பொடி அணி மார்பினர், திருநீற்றினை தன்னுடைய மார்பிலே அணிந்திருக்கிறார். வெண்மையான திருநீரு, அதை அணிந்த மார்பினர், திருநீற்றின் சிறப்பு. அங்க அது நிலையாமையை உணர்த்திட்டு, யாக்கை நிலையாமை. அது மட்டுமல்ல, திருநீற்றிற்கும் அத்துணை பெருமைகளும் மந்திரம் ஆவது நீரு. அந்த பதிகம் முழுமையுமே ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றின் பெருமைகளை அது பறைசாற்றி இருப்பார். அதோடு மட்டுமல்லாமல் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரையாமாகி தங்காவினிகளும் நாம் சிங்காரமான திருவடி சேர்வோம் என்பது நமக்கே தெரியும். அப்போ அந்த திருநீற்றின் பெருமையினை திரும்ப திரும்ப அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. வலங்கையில் எரியர், அந்த வலக்கையில் எரி ஏந்தியவர். உண்மை விளக்கத்துல தோற்றம் துடியதனில் தோயும் திடி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம். அப்ப அக்னி ஏந்திய அந்த திருக்கரம் சங்காரத்தை அழித்தலை குறிக்கிறது. புன்சடை இடம்பெற காட்டகத்து ஆடிய வேடர், அந்த வேடம் சிவ வேடம். நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அது சங்கார கோலம். இந்த திருநடனம் எதற்காக? பாச நீக்கத்திற்காக. இந்நிலையில் செய்யும் நடனம் சூக்கும நடனம். இப்படிப்பட்ட சிவபெருமான் எங்க பார்க்கிறாரு? அவர் உறையும் இடம்தான் இந்த விற்குடி வீரட்டம். விரியும் மாமலர் பொய்கை சூழ் மது மலி விற்குடி வீரட்டம். மலர் பொய்கை சூழ்ந்த அந்த விற்குடி வீரட்டம், அதை பிரிவில்லாதவர். எதால் பிரிவில்லாதவர்? மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் அந்த நீக்கமின்றி நினைத்து போற்றியும் வழிபட்டு வரும் அந்த அடியார் பெருமக்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த விற்குடி வீரட்டத்தை இப்படி எல்லாம் வழிபாடு செய்யறாங்களே, அவங்க பெரும் தவத்தோர். தவம் என சொல்லப்பட்டது அங்கு யாதெனில் இறப்பில் தவம் எனப்பட்ட எஞ்ஞான்றும் அழியாத சரியை கிரியை யோகங்களாகிய அந்த சிவ புண்ணியங்களே, அந்த சிவ புண்ணியங்களை செய்தவர் அப்படிங்கிறது அந்த திருப்பாடலுடைய கருத்து. 4வது திருப்பாடல். பூதம் சேர்ந்து இசை பாடலர் ஆடலர். சுவாமியோட 14 கணங்களில் ஒன்று அந்த பூதகணம்.
அந்த பூதகணத்தோடு சுவாமி சேர்ந்து என்ன பண்றாரா, பாடல்களை பாடுவதும் ஆடுவதுமாக இறைவன் மகிழ்ந்திருக்கின்றானாம். இதே மாதிரி அம்மையார், காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 1, 2 ரெண்டுத்திலுமே சிவபெருமான் பேய்களோடு ஆடுவதை போற்றி பரவி இருப்பார் காரைக்கால் அம்மையார். இங்க 14 கணங்களில் ஒன்றான அந்த பூத கணங்களோடு சேர்ந்து நடமாடுகிறார். பொலித்தர நலமார்ந்த பாதம் சேர் இணை சிலம்பினர். அந்த இணை சிலம்பு அப்படிங்கிறது அம்மையப்பர் கோலத்தை அங்கே காட்டுகின்றது. அழகு பொலிந்த திருவடிகளிலே கழலும் சிலம்பும் அம்மையப்பர் கோலம் அங்கே அற்புதமாக நமக்கு காட்டப்படுகிறது. களம்பெரு கடல் எழு விடம் உண்டார். மறுபடியும் அந்த மரக்கலம் உலாவும் அந்த கடலிடையே தோன்றிய விடத்தை உண்டவர் அந்த திருநீலகண்டம். திரும்ப திரும்ப இறைவனுடைய அந்த கருணை வடிவம் இங்கே நம்முடைய மனதிலே அப்படியே காட்சிப்படுத்தப்படுகிறது. வேதம் ஓதிய நாவுடையான் இடம் விற்குடி வீரட்டம். வேதத்தை அருளியவரும் சுவாமிதான். அந்த வேதத்தில் பாடு பொருளாக இருப்பவரும் அவர்தான். அந்த பாடலன் நான்மறையன் வழிபட்ட கோலத்தன் அந்த முதல் திருமுறை ஆரூர் திருப்பதிகம் அதை அற்புதமாக உணர்த்தும். அப்படிப்பட்ட வேதங்களை அருளி செய்தவர். அவனுடைய இடம் எதுவெனில் அதுதான் அவன் விற்குடி வீரட்டத்திலும் விற்குடி வீரட்டம். இதை சேரும் நெஞ்சினருக்கு அல்லதுண்டோ பிணி தீவினை கெடுமாறே. இந்த இடத்துல சேரும் நெஞ்சு, சேரும் நெஞ்சுனா இடைவிடாது நினைத்தல் இறைவனை, விற்குடி வீரட்டத்து பெருமானை இடைவிடாது நினைக்கும் நெஞ்சினாருக்கு. இது திருக்குறள்ல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். சேர்தல்ங்கிறது அங்க இடைவிடாத அந்த திருவடி சிந்தனை. அப்படி இருந்தா எல்லா உலகிற்கும் மேலாய அந்த வீட்டுலகின் கண் அழிவின்றி நிற்பர் அப்படின்னு அந்த திருக்குறள்ல பொருள் வரும். அது போல இங்கு சேரும் நெஞ்சினர் அப்படிங்கிறது அந்த விற்குடி வீரட்டத்தை இடைவிடாத நினைக்கும் நெஞ்சினார்க்கு பிணியும் தீவினை கெடும். அப்படின்னா அங்க அவர்கள் நினைத்தவர்களுக்கு மட்டுமே அந்த பிணியும் தீவினையும் கெடும். அப்ப எம்பெருமானை நினையாதவர்க்கு அப்படின்னா பிணி தீவினை கெடாது. எனவே விற்குடி வீரட்டத்து அந்த சேரும் நெஞ்சினார் கஞ்சி பிறருக்கு தீவினை பிணி கெடும் வழி உண்டோ அப்படிங்கிறது அங்க பொருள். கடிய ஏற்றினர் கனலனமேனியர் அனல் எழ ஊர் மூன்றும் இடிய மால்வரை கால் வளைத்தான் தன் அடியார் மேலுள்ள வெடிய வல்வினை வீட்டு விப்பான். உரை விற்குடி வீரட்டம் படியதாகவே பரவுமின் பரவினால் பற்றரும் அருநோயே. 5வது திருப்பாடல். கடிய ஏற்றினர் சுவாமி விரைந்து செல்லும் விடையேற்றினை வாகனமாக உடையவர். கனல் அன மேனியர் இறைவனுடைய அந்த மேனி தீவன்னு திறமுருகால் பேசாராகில் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருநாவுக்கரசு பெருமான் சொல்லி இருப்பார் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல. அப்படி கனலன்ன மேனியர் அவருடைய மேனி. அனல் எழ ஊர் மூன்றும் இடிய மால் வரை கால் வளைத்தான். அது முப்புறம் எரித்த அந்த வரலாறு. அனல் எழ ஊர் மூன்றும் அப்படிங்கிறது அனல் அந்த முப்புராதி அசுரர்களை அந்த ஊர் மூன்றும் திரிபுரம் அந்த திரிபுரங்களை இடிய மேகத்தை அந்த மேரு மலையை கால்வரை தன்னுடைய காலை ஊன்றி வளைத்தவர் சுவாமி. மலையை கூட வளைக்கும் ஆற்றல் சிவபெருமானுக்கே உண்டு. அதுதான் சொல்லியிருப்பாங்க, வளைந்தது வில்லு விளைந்தது பூசம் உழைந்தன முப்புறம் உந்தி பெற. அப்படி பெரிய மேருமலையை கால் ஊன்றி வளைத்தது. அந்த அனல் ஏழ ஊர் மூன்றும் செற்றது, முப்புறங்களை அழித்தது. கடைசியா பார்த்தோம்னா சுவாமி ஒரு சிரிப்பாலேயே அந்த முப்புறத்தையும் அழித்திருப்பார். இத்தனை எல்லாம் நான் தான் செய்தேன் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க. அப்போ சுவாமி ரொம்ப சிறப்பா ஒரு சிரிப்பாலே அந்த முப்புறங்களையும் அழித்திருப்பார். அப்புறம் நம்மளும் படிச்சிருக்கோம், முப்புறமாவது மும்மல காரியம். அது உள்பொருள்னு சொல்லுவாங்க. அது திருமந்திரத்துல நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது வெடிய வல்வினை வீட்டு வைப்பான். வெடிய அப்படின்னா நமக்கு பகையாகிய. ஏன் பகை? இந்த வினையாலதான் நமக்கு திரும்ப திரும்ப பிறப்பு. அப்ப பிறப்பு சுழற்சிக்குள்ள வர்றதுனால நம்ம இறைவனுடைய திருவடியை அடைய முடியவில்லை. அப்போ அது வெடியங்கிறது பகையாகிய அந்த வினைகள், அந்த தன்னுடைய தீய வல்வினைகளை போக்குபவர்.
அவரது உறைவிடமாகிய இந்த விற்குடி வீரட்டத்தை நீங்கள் எப்படி பரவ வேண்டும்? படியதாகவே, பண்போடே, உலகோர் எப்படி சொல்கிறார்களோ அந்த விதிப்படி, ஆகம வேதங்கள் சொல்லும் நியதிப்படி இந்த முறைமையில நீங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு அங்க நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளுகின்றார். இது 5வது திருப்பாடல். 6வது திருப்பாடல். அடுத்தது 7வது திருப்பாடல். படியதாகவே பரவுமின் பரவினால் பற்றரும் அருநோயே. அது முடிக்கணும். அருநோய் அப்படின்னா பிறவி நோய். அந்த பிறவி நோயை இறைவனுடைய திருவடிகளை படியதாகவே பரவுமின் பரவினால் பற்றரும் அருநோயை. பரவிமின் அப்படிங்கிறது நம்மள முன்னிலை பன்மை வினைமுற்றது. தீர்த்திற்கு அரிய நோய் பிறவி நோய் தாங்க. உடம்பு நோய், உடல்ல ஏற்படும் நோய் கூட நீங்கி விடலாம் இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக. நம்ம எப்படிப்பட்ட நோயானது? அது ரொம்ப கடுமையான பிறவி நோயை நீக்குவதற்கு இறைவனை வழிபாடு செய்தால் மட்டுமே அது நீங்கும் அப்படிங்கிறது அங்க பொருள். அடுத்தது, பெண்ணோர் கூறின பெருமைய சிறுமறி கையின மெய்யார்ந்த அண்ணல் அன்பு செய்வார் அவர்க்கு எளியவர். பெண்ணோர் கூறினர் மாதொரு பாகம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அங்கே போற்றப்படுகிறது. பெருமை, இறைவனுடைய புகழே பொருள் சேர் புகழ். அப்படிப்பட்ட பெருமையை திருஞான சம்பந்த பெருமான் இந்த சமணர்களோட மதுரையில வாதப்போர் செய்வதற்கு முன்னாடி அவங்களோட சுவாமியோட திருவுள்ளம் அறிவதற்காக ஆலவாய் திருக்கோயிலுக்கு சென்று அங்க வழிபாடு செய்வார். அப்ப சொக்கநாதர்கிட்ட அவர் கேட்பாரு, வேத வேள்வியை நிந்தனை செய்து உழலும் ஆதமில்லே அமனோடு அந்த வாதில் வென்றடிக்க திருவுள்ளமே. உங்களுக்கு திருவுள்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருப்பாரு, ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் திருவாய், ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் திருவாயில் உரையும் ஆதியே அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் வரும். அந்த பதிகம் முழுமையுமே ஞானம் நின் புகழே மிக வேண்டும்னு கேட்டிருப்பார். இறைவனுடைய புகழே பொருள் சேர்ந்த புகழ், அதுதான் மிக வேண்டும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துல விண்ணப்பம் செய்திருப்பார். அதுபோல இங்க இறைவனுடைய எல்லா பெருமைகளும், என்னென்ன பெருமைகளோ, அட்ட வீரட்ட தலங்களை அவர் இது பண்ணதாகட்டும், அவருடைய மரக்கருணையாகட்டும், அருட்கருணையாகட்டும், அவருடைய எண் குணங்களாகட்டும், பெருமையர்னா அது எல்லா பெருமைகளையும் அவருடைய புகழே சேர்ந்த புகழ் என்று அங்கே குறிக்கப்படுகிறது. சிறு மறி கையர், அந்த சிறிய மான்கண் கன்றினை ஏந்திய கையர், மெய்யார்ந்த அண்ணல் அன்பு செய்வார் அவர்க்கு எளியவர். உண்மையான அன்பு செய்பவர்களுக்கு சுவாமி ரொம்ப எளியவரா, அரியவர் அல்லாதவர்க்கு. அதை மாற்றி அல்லார்க்கு அரியவர் அப்படின்னு அங்க கொண்டு கூட்டி படிக்கணும். எது அல்லார்க்கு? அன்பு செய்யாதவர்க்கு அவர் அல்லாதவர்க்கு அரியவர். அப்படி யார் அன்பு செய்யல? இந்த தேவர்கள், அவர்கள்லாம் ஒரு பதவி வேண்டிதான் அவர்கள் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அவர் உண்மையான அன்பு செய்பவர்க்கு எளியவர், அன்பு செய்யாதவர்க்கு அரியவர். திருவாசகத்துல அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான். இறைவன் தேவர்கள் கூட இறைவனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளவோ அளவுபடுத்தி அறியவோ முடியாது. ஏன்னா அது அவனுடைய பரத்துவத்தை உணர்த்துகிறது. அடியார் பெருமக்களுக்கு நம்ம அந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்வன் முழுவதுமே பார்த்தோம் என்றால் அவர்கள் அன்பால் உருகி வழிபடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர் எளிவந்த பிரான். சுந்தர பெருமான் கூட சொல்லியிருப்பாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புனர்ப்பானே, பின்னை என் பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானே, எளிவந்த பிரானே. எப்படி பாணி எளிவந்த பிரானா இருக்க? அடியார் பெருமக்களுக்கு சுவாமி எளிவந்த பிரான், புறத்தார்க்கு அவர் செய்யும். அந்த கருத்து தான் இங்க இடம்பெற்றிருக்கிறது. அப்படி அன்பு செய்யாதவர்க்கு அவர் அரியவர். விண்ணிலார் பொழில் மல்கிய மலர்விரி விற்குடி வீரட்டம் எண்ணிலாவிய சிந்தையினர் தமக்கு இடர்கள் அடையாவே. அந்த விற்குடி வீரட்டத்தை விண்ணுற ஓங்கிய அந்த மாமலர்கள் மல்கிய அந்த சோலைகள்ல இருக்கிற விற்குடி வீரட்டத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை எப்படி நினைக்கணுமா? அந்த பொருந்திய சிந்தனையோட இந்த மாதிரியெல்லாம் பெருமான் எனக்கு அருள் செய்கின்றானே, அவனுடைய கருணை திறத்தை, அவனுடைய எளிவந்த தன்மையை
இப்படியெல்லாம் நம்முடைய சிந்தையில வைத்து அந்த எண்ணங்களை கொண்டு வந்தோம் என்றால் நமக்கு எந்த இடர்களும் வந்து அடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள். ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் ஒரு அற்புதமான பலனை ஞானசம்பந்த பெருமான் அந்த திருப்பாடல்ல சொல்லிக்கொண்டே வருகிறார். 8வது திருப்பாடல் ராவணனுடைய திருப்பாடல். இடம் கொள் மா கடல் இலங்கையர் கோன் தனை இகல அழிதர ஊன்று. அதாவது இடம் அகன்ற அந்த பெரிய கடலால் சூழப்பட்ட இலங்கை, அந்த இலங்கையருக்கு கோன் யாரு? நம்முடைய ராவணன். அப்படிப்பட்ட அவனை சுவாமி என்ன பண்றாரு? இகல்னா வலி, அந்த வலிமை கெடுமாறு அவனுடைய சுவாமியோட அந்த திருவிரலால அப்படியே அடர்த்துற தர ஊன்று. அந்த இடத்துல அவனுடைய வலிமையை அழிபடுமாறு ஊன்றிய அவர் எப்படிப்பட்டவர்? திடங்கொள் மால்வரையா. திடங்கொள் அப்படின்னா திடமான அந்த பெரிய கைலாய மலைக்கே உரியவர். அவரை பற்றி உரையார் தரும் பொருளினன், அவனுடைய புகழே பொருள் சேர்ந்த புகழ். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழுடையார் மாட்டுங்கிற மாதிரி இந்த இடத்துல இறைவனுடைய புகழே பொருள் சேர் புகழ் அப்படிங்கிறத அங்க சுவாமி சொல்லியிருக்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். இருளார்ந்த விடங்கொள் மாமிடரு உடையவன் உரைப்பதி. திரும்ப திரும்ப அந்த திருநீலகண்டம் அது நமக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது. இறைவனின் அந்த பெரும் கருணையின் வெளிப்பாடு அங்க அந்த திருநீலகண்டத்தினை உடையவனாக வீற்றிருக்கின்றான். அவன் உரைகின்றபடி இந்த விற்குடி வீரட்டம். தொடங்குமாறு இசை பாடி நின்றார் தம்மை துன்ப நோய் அடையாவே. தொடங்கும் ஆறுங்கிறது வழின்னு வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல விற்குடி வீரட்டத்தை அந்த சிவ சம்பந்தமான நெறியிலே இசைப்பாட்டு பாடி நிற்பவர்களை துன்ப நோய், துன்பமாகிய நோய் வந்து அடையாது அப்படிங்கிறது அந்த இடத்துல பொருள். 9வது திருப்பாடல். செங்கன் மாலோடு நான்முகன் தேடியும் திருவடி அறியாமை எங்கும் எரியாகிய இறைவனை அரைப்புணல் முடியார்ந்த வெங்கன் மால்வரை கரி உரித்து உகந்தவன் விற்குடி வீரட்டம் தம் கையால் தொழுது ஏத்த வல்லாரவர் தவமல்கு குணத்தாரே. செங்கன் மாலோடு நான்முகன், அங்க இது அடிமுடி தேடிய வரலாறு. திருமாலோடு நான்முகனும் சுவாமிய போய் தேடுவாங்க. தேடி திருவடியை மற்றும் திருமுடியை காண இயலாதவராய். திருமால் பன்றியாய் சென்றிருப்பார், திருவடியை அவரால் காண முடியாது. நான்முகன் அன்னப்பறவையாய் சென்று அவருடைய திருமுடியையும் காணாதவாறு அறியாமை. இப்படி அறியாமைக்கு என்ன காரணம்னா அவர்களுடைய வழிபாடு ஒரு பயன் கருதிய வழிபாடு, காமிய வழிபாடு. அதனால அவர்கள் புறத்தாருக்கு சுவாமி செய்யும் தானே, அதனால அவர்களால் அறிய முடியவில்லை. அப்ப சுவாமி எப்படி இருக்காரு? எங்கும் எரியாகிய இறைவன் தழல் தூணாக இருக்கிறார். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்டவர் அரை புனல் முடி ஆர்ந்த. இந்த திருமாலும் பன்றியாய் சென்று இதுக்கு வளம்பட்டு அலர் மலர் மேல் அயன்மாலும் ஒரு வகையால் அலம்பட்டு அறிவு ஒண்ணாவகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டு எழு தழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் இடம் விரிநீர் வியலூரே அப்படின்னு முதல் திருமுறை 13வது பதிகம் 9வது திருப்பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் இங்கே காட்டப்படுகிறது. அரை புனல் முடி ஆர்ந்த சுவாமி அந்த ஒலிக்கின்ற கங்கை முடியை தன்னுடைய சடாமுடியிலே சூட்டியவர். இப்படியெல்லாம் நாம் இறைவனை எண்ணி எண்ணி வழிபாடு செய்தால் அந்த கருணை உருவம் நமக்கு நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்குமாறு அருள் புரிவாருங்கிறது பொருள். வெங்கன் மால் வரை கரி உரித்து உகந்தவன். கரி கரத்தை உடையதால் அதற்கு கரின்னு பேருங்க. யானைக்கு பேரு கரி, ஏன்னா அது கரத்தை உடையது. வரை கரி மலை போன்ற அந்த யானை, அது மால்வரை கரி. மால்னா என்ன? கரிய நிறம். அது எப்படி இருக்கா? ரொம்ப கோபத்தோடு இருக்கான், சினத்தோடு இருக்கும் அந்த கரிய மலை போலும் யானையினுடைய தோலை உரித்து உகந்தவன். உகந்தவன்னா மகிழ்ச்சி எய்தியவன். இறைவன் பேரின்ப வடிவினன்.
அவன் மகிழ்ச்சியோடு இந்த செயலை செய்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் விற்குடி வீரட்டத்திலே இருக்கிறான். அவனை கண்டு தம் கையால் தொழுது ஏத்த வல்லார். தொழுது ஏத்துதல்ங்கிறது நாவினுடைய வேலை ஏத்துதல், கையினுடைய மெய்யினுடைய வேலை தொழுதல். சிந்தையில இறைவனை பற்றிய அந்த இறைவன் தனக்கு என்னெல்லாம் நன்மை, இறைவன் எவ்வளவு எளிவந்த பிரானாக இருக்கிறான் என்று எண்ணி எண்ணி சிந்தையில வைத்து இவ்வாறெல்லாம் வழிபாடு செய்தால் அவர்கள்தான் தவமல்கு குணத்தாரே. அதாவது சரியை கிரியை யோகங்களாகிய அந்த சிவ புண்ணியங்கள் நிறைந்த குணத்தினை உடையவர் ஆவர் அப்படிங்கிறது இந்த 9வது திருப்பாடலுடைய பொருள். அடுத்தது 10வது திருப்பாடல். இந்த இடத்துல பிண்டமுண்டு உழல்வார்களும் பிரித்துவர் ஆடை அவர் வார்த்தை பண்டும் இன்றும் ஓர் பொருளென கருதன்மின் பரிவுருவீர் கேள்மின். இந்த பரிவுருவீர் கேள்மின் அதை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அதை முன்னாடி கொண்டு வந்து இது ஆச்சாரிய உபதேசம். ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறார்? பரிவுருவீர், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு உடையவர்களே கேளுங்கள். கேள்வி என்ன கேட்க வேண்டும்? பிண்டமிண்டு உழல்வார்களும். பிண்டமுண்டு உழல்வார்கள்னா இந்த சமணர்கள் ஒரு இடத்துல ஒருத்தர் நிற்பார், அவரை சுற்றி மற்றவர்கள் நிற்பார்கள். அவர் சோற்று உருண்டையை உருட்டி உருட்டி அடுத்தவங்க வாயில போடுவாங்களாம். அப்படிதான் அவங்க உண்ணும் பழக்கம். அப்படிப்பட்ட பழக்கமா அந்த சமணர்களுக்கு. அப்படி சோற்று உருண்டைகளை உண்டு திரியும் சமணர்களும் அவர்களை சாடுகிறார். பிரித்துவர் ஆடை அவர் வார்த்தை. பிரித்துவர் ஆடையர்னா அவர்கள் பௌத்தர்கள். அவர்கள் வார்த்தைகளை பண்டும்னா அன்றும், அன்னைக்கு காலத்திலையும் இன்றும் சிறப்பான பொருள். ஓர் பொருள்னா அவர்களுடைய பொருளை கேட்காதீங்கப்பா. ஆச்சாரிய உபதேசம், அவர்கள் பேச்சை கேட்காதீர்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும் அதையும் அவர் சொல்றார். நீங்கள் விண்ட மாமலர் சடையவன் இடம் எனில், அருமையான அந்த மலர்களை உடைய சடைகளை சூடிய எம்பெருமான் உறையும் இடம் எது எனில் அது விற்குடி வீரட்டம் அப்பா. அதை நீ என்ன பண்ணணும்? கண்டு, கண்களால் அந்த சுவாமியை கண்டு கொண்டு அந்த சிறப்பான கருத்தினை மனத்தில் கொண்டு அந்த திருவடியினை அடி காதல் செய்வார் அவர். அந்த திருவடி சிந்தனை காதல் செய்வார் அவர். அவர்தான் கருதத்தக்க குணமுடையார் அவர். காதல் என்பது அங்கே அன்பு. எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவர்களே, நீங்கள் என்ன கேட்பீர்களாக? அந்த சோற்று உருண்டைகளை உருட்டி உண்பார்களுடைய வார்த்தைகளையும் கேட்காதீர்கள், அந்த துவராடையை அணிந்த அந்த பௌத்தர்களுடைய வார்த்தையும் கேட்காதீர்கள். நீங்க எதை கேட்கணும் அதையும் சொல்றார். அந்த மாமலர் சடையவன் அவனுடைய இடமான விற்குடி வீரட்டத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை கண்டு அவனுடைய அந்த சிந்தையில அவனுடைய அன்பான குணத்தை கொண்டு காதல் செய்யுங்கள், அவர்களே கருத்துரும் குணத்தாரே. இந்த திருவடி சிந்தனை, அடியை சிந்திக்கும் திறன். சுவாமி எப்போ சிவபெருமான் உமையம்மை வழி அவர் திருமூலில் பால் அளிக்க அந்த சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்படிப்பட்ட சிவபெருமானது அந்த திருவடிகளையே தியானம் செய்வதால் அவர் அந்த திருவை பெருக்கக்கூடிய சிவஞானத்தை பெற்றதனால் நமக்கும் அந்த திருவடியினை நீங்களும் அன்பு செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு அங்க ஆச்சாரிய உபதேசமாக கொடுக்கிறார். அடுத்தது 11வது திருப்பாடல் பதிக பயன். விலங்கலே சிலை இடம் என உடையவன் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதியை எம்பெருமாந்தனை எழில் திகழ் கழல் பேணி நலம்கொள் வார்பொழில் காழியுள் ஞான சம்பந்த நற்றமிழ் மாலை வலங்கொடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமாமே. விலங்கலே சிலை அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். விலங்கலே, மேருமலையே சுவாமி வில்லாக கொண்டு வளைத்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு மலையை கூட வில்லாக வளைக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமானுக்குத்தான் உண்டு. அந்த திரிபுரத்தை அழிக்கும் போது அந்த மேருமலையை வில்லாக வளைத்தார் அப்படிங்கிற அந்த செய்தி பார்க்கிறோம். அதான் விலங்கலே சிலை. விலங்கலே இடம், அங்க கைலாய மலை, அதுவே அவர் உறைவிடம், அவர் தங்கியிருக்கும் இடம் என உடையவன்.
அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னை அவன் எப்படிப்பட்டவன்? இலங்கு சோதி, அவன் விளங்குகின்ற சோதி. சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே திருவாசகத்துல பார்த்திருக்கோம். அப்படி அரும் சோதியாக பெரும் சோதியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய எழில் திகழ் கழல் பேணி. ஏன் அந்த கழல் எழில் திகழ் கழல் அப்படின்னா அழகிய திருக்கழல்கள் அப்படின்னா, கழல்ங்கிறது அங்க திருவடியை குறிக்கிறது. அது தானியாக பெயர். அந்த திருவடி தான் அந்த கழல். அந்த கழல்கள் பாச நீக்கம் செய்வதால், பாச நீக்கம் சிவப்பேறு விளைவிக்கும். அந்த திருவடி சிந்தன், அந்த திருவடியை விற்குடி வீரட்டத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா எழில் திகழ் கழல் பேணி அப்படிங்கிறது அந்த இடத்துல பொருள். அப்படி எழில் திகழ் கழல் பேணி. இன்னும் திருவடி பெருமையை பற்றி சொல்லும் பொழுது முதல் திருமுறையில 23வது பதிகத்துல கொடிக்குள் விழவார் கோலக்காவுள் எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்வினே என நல்வாழ்வு வாழ இறைவன் பாதம் அடையும். கழலால் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கல் துயரம் இல்லையே. அதாவது முதல் திருமுறை 23வது பதிகம் 7வது திருப்பாடல். இறைவனுடைய பாதத்தை தொழுவாருக்கு துயரம் இல்லை. அதுபோல இங்க அடுத்தது முதல் திருமுறை 80வது பதிகம். செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அவன்தான் அனைத்து செல்வங்களும். அவன் திருவடி போற்றுதலை விட வேறு செல்வம் உண்டோ அப்படிங்கிறது அங்க பொருள். அதுபோல இங்க எழில் திகழ் கழல் பேணி. ஏன் கழலை பேண வேண்டும்? அது பாச நீக்கம் செய்வதால், அதுதான் அந்த திருவடி சிந்தனைக்குள்ள நம்மளை கொண்டு போறதுனால, அந்த திருவடி நமக்கு வீடு பேற்றை அளிப்பதால் அந்த திருவடியை நாம் போற்றி, திருவடியை போற்றுதல்னா அந்த திருவடி சிந்தனை நம்மை நாளும் நல்வழிப்படுத்தும். நலம் கொள் வார்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன். நலம் கொள் அந்த நல்ல செறிவான அழகிய பொழில்கள், வார்பொழில். வார் என்ற சொல்லுக்கு நீண்டங்கிறது பொருள். அப்படி அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த காழிப்பதி, அந்த காழியிலே வந்த ஞானசம்பந்த பெருமான் அவர் தமிழ் மாலையை நீங்கள் வலம் கொடை உள்ளத்தில் உறுதிப்பட இசை ஒழியுமின் ஒழிந்த கால் மற்றது வரமாமே. அப்படி பாடினால் அதுவே நன்மைகளை தரும் என்று இந்த பதிகத்தின் பயனாக வரமாமே, அதுதான் பேருப்பா. நீங்க தாங்கரும் தவம் செய்தால்தான் வரம் பெற வேண்டும் என்பதில்லை. இந்த விற்குடி வீரட்டத்தை எப்படி ஏத்தணும்? அடியாராகி நின்று ஏத்த வேண்டும். அடியாராகி நின்று ஏத்தினால் வினை நீங்கும். மலர் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி மலர் கொண்டு வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த இடைவிடாது அந்த விற்குடி வீரட்டத்தை நினைக்கும் நெஞ்சினராக வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எப்படி வழிபாடு செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி, வேதங்களில் விதித்தபடி, உலகோர் சொன்னபடி, அறமுறைப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். சிந்தையிலே அண்ணலினுடைய, அதாவது அன்பா இருக்கவங்களுக்கு சுவாமி எளியரா காட்சியளிப்பார். சிவ சம்பந்தமான திருப்பாடல்களை பாடி அங்க வழிபாடு செய்ய வேண்டும். துன்பமாகிய நோய் நீங்கும். தம் கையால் தொழுது ஏத்த வல்லார்கள். இப்படி மனதிலும் நினைவிலும் கைகளாலும் வழிபாடு செய்து, அதாவது மனம் மொழி மெய் இந்த முக்கரண அந்த வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் எல்லாம் சிவபுண்ணியங்கள் நிறைந்தவர்கள். சரியை கிரியை யோகம் ஆகிய சிவபுண்ணியங்கள் ஆகிய குணத்தை பெற்றவர்கள். இதை விட வேறு என்ன பேரு வேண்டும் அப்படிங்க, இதுதான் பேரு. வலங்கொடே இசை மொழியுமின். இப்படியே நீங்கள் உறுதிப்பட இறைவனுடைய புகழை பாடுங்கள், இதுவே வரமாகும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக இந்த பதிகத்தின் வாயிலாக நமக்கு பறைசாற்றி இருக்கின்றார். அடியனுக்கும் நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு நன்றி. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் விழுக தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரமுடையும் திருமரபு நீடூழி தழைக மாதோ. ஓம் நமசிவாய.
அனைத்து அடியார் பெருமகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிவாய நம. மிக மிக மகிழ்ச்சி அம்மா. கடுமையாக உழைத்து ஒப்புமை கருத்துக்களை எல்லாம் பல நூல்களிலிருந்து திரட்டி நல்ல ஒரு அற்புதமான சொற்பதம். அந்த உச்சரிப்பு அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். மிக மிக நன்றாக விளக்கினீர்கள். இந்த கடைசி பாடலில் ஒரு சிறு தடுமாற்றம், அதில் நான் பொருளை கொஞ்சம் மாற்றி சொல்லினா பின்னால் மறந்துடுவேன் சொல்கிறதுக்கு. விலங்குகளே சிலை என உடையவன், அது மலையை தான் கைலாயத்தில் இருக்கக்கூடியவர்னு வச்சுக்கோ, அப்படி வச்சுக்குவோம். இப்போ அவர் வந்து எங்கே இருக்காரு? விற்குடை வீரட்டத்தில் இலங்கு, அதாவது தெளிவாக ஜோதி வடிவாக விளங்கி தோன்றக்கூடிய பெருமான். அவர் யாரு? எம்பெருமான் தானே. அவருடைய அழகிய எழில்திகள் கடல்பயணி அவர்களுடைய திருவடியை போற்றி நலங்கொள், அந்த வார்பொழியில விட்டுடுங்க, வார்பொருள் கழியில விட்டுடுங்க, நலங்கொள் ஞான சம்பந்தன் அப்படி கொண்டாந்து சேருங்க. இப்போ இந்த பொருள் மாறி வருதா? இலங்கு சோதியை எம்பெருமான் தானே, என்னுடைய பெருமான எழில் அவருடைய அழகிய கழல்களை வந்து பேணி நலங்கொள்ளக்கூடிய ஞான சம்பந்தன். அந்த காழியில எப்படி இருக்குன்னா, அது நீண்ட புயல் சூழ்ந்த காழியாக இருக்கிறது. வளங்குடைய இசை மொழி, அந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து மாற்றி பொருள் சொன்னீங்க. மற்றபடி மிக மிக வந்து ஒரு அருமை. இதை சிந்தித்து பாருங்க, நான் சொன்னது சரியா இருக்கு அப்படின்ட்டு. அவங்க ஏதோ ஒன்று எழுதுவாங்க, நம்மளும் சிந்திக்கணும். அதை உடைச்சி பிரித்து பார்க்கும் பொழுது இப்படி அந்த பொருள் வந்து தெளிவா இருக்கு. இந்த விருந்தை வந்து அந்த வரலாறுல நம்ம கந்த புராணத்துல அப்படி இல்லை. அதாவது அவ வந்து கற்பில் சிறந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது சலந்தரனோட மனைவிக்கு. அப்படி வந்து வரம் கேட்டதாகவே அங்க கந்த புராணத்துல முழுமையாக இல்லை. இவன் இறந்தவுடன் வந்து அவர்கள் வந்து செய்தி தெரியாமல் இவருக்கு ஏதோ ஆயிட்டுதுன்னு அவங்களுக்கு செய்தி தெரியுது. அப்போ வந்து திருமால் வந்து சலந்தரனுடைய வேடத்துல வந்து அவங்களை விரும்பினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு அது இருக்கு. அது வந்து கந்த புராணத்துல இல்லை, அது ஒரு வரலாறு சிவமகாபுராணத்துல இருக்கப்பட்டிருக்கு. அதனால அது வந்து எதுல வேற எதுலயா இருக்கானு எனக்கு வந்து தெரியல. இதுல முதல் பாடல்ல ஒரு முக்கியமான விஷயம், இது நம்ம இதுல எல்லாம் இருக்காது, உரை நூல்ல நம்ம தான் கொஞ்சம் அப்படி கொண்டு போகணும். அடியராகி நின்றுன்னு இருக்கு இல்லையா முதல் பாடல்ல? அடியராகி நின்று ஏத்த வல்லாதமே அறிவினை அடையவே வந்து எல்லா பாடல்லையும் உள்ள கடைசி அடிக்கு பொருந்தும். இது வந்து இது பெரிய ஒரு சிறப்பாக அமைச்சிருக்காரு. அது என்னமோ எனக்கு அப்படி கண்ணப்பட்டது. அடியராகி நின்று வளங்கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தமது அறியாரே, அடியராகி நின்று பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே, அடியராகி நின்று படியதாகவே பரவுமின் பரவினால் பற்றோரும் அருநோயே, அடியராகி நின்று எண்ணிலாவிய சிந்தையினார் தமக்கு இடர்கள் வந்து அடையாவே, அடியராகி நின்று தொடங்குமாறு இசைப்பாடி நின்றார் தம்மை துன்ப நோய் அடையாவே, அடியராகி நின்று தம் கையால் தொழுது ஏத்த வல்லார் அவர் தவமல்கு குணத்தாரே, அடியராகி நின்று கண்டு கொண்டு அடி காதல் செய்வார் அவர் கருத்துறும் குணத்தாரே. இது மட்டும் இல்லை, கடைக்காப்புலையும் வருது. அடியராகி நின்று வளங்கோடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமாமி என்று சொல்லி எல்லா பாடல்களுக்கும் அந்த அந்த யாருன்னு வரணும்ல, அதுக்காக அந்த முதல் பாடல்லையே அவர் அமைத்திருப்பது. இன்றைக்கு வந்து உங்களுக்காக நான் நன்றாக படிச்சுட்டு வந்தா தானே ஏதாவது சொல்லலாம். பார்க்கும்போது திடீர்னு வந்து அப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அது வந்து எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. நானும் வந்து இதுல நூலெல்லாம் அவங்க எழுதல, அது வந்து ஒரு பொருத்தமா இருக்கு. மிக மிக இதுல என்ன நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவு அழகா சொன்னீங்க. வலங்கையில் எரியற அதை வந்து விளக்காம போயிட்டீங்களே மூணாவது பாடல்ல. எப்பொழுதும் இடது கையில தானே ஏறி இருக்கும். வலங்கையில் ஏரியர்னு சொல்லி இதுல இருக்குங்க. வலங்கை மான்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல. வலங்கையில் அங்க வந்து கேட்டா அந்த கோயில்ல மான் வந்து வலக்கையில உண்மை விளக்கத்தை சொன்னாங்க. வலங்கையில் இருக்குன்னா சொல்றாங்க அது வந்து அழித்தல் தொழிலுக்கு அடையாளம்னு தான் அதை சொன்னாங்க. அதை சொல்லலை. வலங்கையில இருக்குல்ல, இடது கையில தானே ஏறி இருக்கும், வலது கையில வந்து இருக்குல்ல, அதை வந்து ஏன் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? இறைவன் நினைச்சான் எதை வேணாலும் பல பல வேடமாகும் பரன், எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்வாரு. வலது காலை தூக்கி வேணாலும் ஆடுவார், இடது காலை தூக்கி வேணாலும் ஆடுவார் இல்லையா? அப்படி நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு என்ன ஒரு புதுமையாக இருக்குல்ல. இது வந்து நாலாவது பாட்டில் ஒரு அருமையான தொடர். இது வந்து ஒரு வித்தியாசமான தொடராக இருக்கு. வெடிய வல்வினை வீட்டுவிப்பான், அதாவது தனது அடியவர் மேல் மேல் உள்ள வெடிய வல்வினை வீட்டுவிப்பான். அது இல்லையா?
எதை குடிச்சேன்னு தெரியல. வித்தியாசமான சேரும் நெஞ்சினர்னு வருது. சரி, அது என்னன்னு பார்க்குறேன். அடுத்தது வந்து அந்த இதுல வந்து எங்கேயாவது போடல முப்புறம் இருக்குது வருதா? பாட்டு நான் மாற்றிட்டேன். அந்த வல்வினை வீட்டு பண்ணுறதுல இதில் வந்து 5வது பாடல்ல அனல் எழ ஊர் மூன்றும் இடிய மால்வரை கால் வளைத்தான் தன் அடியவர் மேல் உள்ள விடிய வல்வினை வேட்டுவிப்பான்னு இந்த தொடர்கள் வருது. அதாவது முப்புறத்தை எரிச்சது. கல்லால் நிழமைய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் எமையோர் தொழுதேத்தை வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ எய்த நல்லான் அமையாழ்வான் நல்லம் நகரனே. அந்த அவர்கள்லாம் வந்து சரணடைந்து எனக்கு எங்களை காப்பாத்துங்கன்னொடனே அவங்களை காப்பாத்துறாருல, அப்படிப்பட்ட இறைவன் தனது அடியவர் மேல் உள்ள விடிய வல்வினையை வீட்டுவிப்பான் என்று சொல்லி அவர்களுக்கே அருளிய இறைவன் தனது அடியவர்களுக்கு எப்படி அருள்வான்னு சொல்வது போல அப்படி ஒரு மாற்று பொருளாக கொண்டு வந்தோம்னா அது நல்லா இருக்கும். தொடர்புடைய அந்த தொடருக்கும் இந்த தொடருக்கும் வந்து தொடர்புடைய பொருளாக இருந்து கொண்டோம்னா நல்லா இருக்கும். சிவ சிவ. ரொம்ப சுருக்கமாக அந்த இது அற்புதமான நான் நேற்று நம்ம பேசிட்டு இருந்தது போல எனக்கு வந்து ஒரு வியப்பான ஒரு ஆலயம், மிகவும் சிறப்பாக அதை வந்து எடுத்து அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான தொடர். வளங்கோடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்றது வரமாமேன்னு சொல்லி எல்லாம் வந்து திருவண்ணாமலையும் மலை உள்ள இந்த இது கழுக்குண்டம் போல மலை உள்ள கோயில தான் வளம் வரணும்னு ஒரு கருத்து உடையவர்களாக இருக்காங்க. எல்லா ஆலயங்களையும் வளம் வரலாம், நிறைய தொடர்கள்லாம் இருக்கு. இதுல வந்து வளங்கொடை இசை மொழியுமன் மொழிந்தக்கால் மற்றது வரமாமேங்கிறது இப்பயும் நமது பல ஆலயங்கள்ல உட்பிரகாரத்துல நம்ம அன்பர்கள்லாம் வந்து கூடி இந்த இசைத்து பாடி வருகிறார்கள் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, வாய்ப்புழுகு தோத்திரத்தால் வளம் செய்து தலைவணங்கி பாய்புலி தோளுடையான் பருப்பதம் பருவதுமே ஞான சமுந்தர் தான். கூறும் அடியார்கள் இசை பாடி வளம் வந்து அங்கும் அயரும் அருவி சேரு கமரான அழிய திகழ்தரும் திருநல்வுரை. அந்த சேரெல்லாம் இருக்கக்கூடிய நேரெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதை வளம் வரணும்னு சொல்றாங்க. மலர்மலி பொழிலென வைகள் வாழ்வார்கள் வளம் வரு மலையென மாட கோயிலே என்று ஒரு அருமையான தொடரு. அடுத்தது வந்து ஆடானை. ஆமா, ஆடானை அந்த திரு ஆடானைன்னு இருக்குல்ல, நலங்குள் மாமலர் தூவி நாள்தோறும் வளங்கொள்வார் வினை மாயுமே என்று சொல்லி பாடியிருக்காங்க. கழிப்பாலை வளங்கொள்வார் வினையாயின மாயுமே வள்ளல் இருந்த மலையதனே வளம் செய்தல் வாய்மை என உள்ளங்கொள்ளாது அவன் எடுத்தான் மலையன்னு சொல்லி இந்த வளம் வருவதற்கு அதாவது திருத்தலத்தை வரம் அழுவதற்கு நிறைய செய்திகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றாக நீங்க வந்து அந்த பிரிவில்லாதவர் எல்லாத்துக்குமே மிக மிக சிறப்பாக வந்து சொன்னீங்க. இறைவனுடைய தன்மையாக உலங்கொள் பத்தர்பால் அருளிய பெருமையர் தனது அடியவர் மேல் உள்ள விடிய வல்வினை வீட்டுவிப்பார் அன்பு செய்வார் அவருக்கு எளியவர் அரியவர் அயலாருக்கு. 2 இடத்துல அயலாருக்கு வந்து அருள் செய்ய மாட்டார்னு இந்த இடத்துல வருது. புராண செய்திகளாக கங்கை அப்புறம் மதி சரணடைந்தாரை காத்ததாக வருது. தாருகாவன வரலாறுகள் விடையை வந்து ஏற்றது, புலியதலை சூடியது அதெல்லாம் தாருகாவனத்தில் வந்துடும். ஆணையை உரித்தது, நீலவிடம் உண்டது, திருநட்டம் ஆடக்கூடியது, வேதத்தை வந்து ஓதுவது, ஓதி அருள்வது, முப்புறம் எரித்தது, அர்த்தநாரீஸ்வரர் கோலம், இதெல்லாம் வந்து உள்ளே வந்து அதெல்லாம் பதிவாக்கி இருக்கிறது. அடிக்கடி அம்மாட்ட வந்து கேட்டு நீங்கள் வந்து நாங்கள் உடல்நிலை உங்களுக்கு சரியில்லைன்னு தான் நான் வந்து சரி இருக்கட்டும் அவங்களா சொல்லும்போது கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். நன்றாக மிக மிக சிறப்பாக நாங்கள் வந்து பலர் வந்து உரையாற்றுவதை விளக்குவதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக ஒரு சிறப்பாக விளக்கி எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அடிக்கடி வந்து இந்த வாய்ப்பை வந்து கேட்டு அவங்க வந்து பல பேர் அவங்கள்ட்ட அணுகிறாங்க. சில பேர் வந்து சரியில்லாதவர்கள் வேற வந்துடுறாங்க. எங்களுக்கு நடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதனால நம்ம இன்னுமே அடையாளம் கண்டு ஒரு முறை பேசினதுக்கு அப்புறம் அவங்க திருப்தியா செஞ்சிருக்காங்களேன்னு இப்படி நம்ம சேர்ப்போம். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஞான வேள்வி செய்யறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால இடையில குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கிறேன். ஏதாவது நல்லதா சொல்லியிருந்தேன்னா எல்லா புகழும் பெரும்புலவர் ராசமாணிக்க ஐயாவை சாரும். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா அது அடியனுடைய தவறுங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிறேன். சிவாய நம.
இதெல்லாம் இல்லம்மா. நம்ம வந்து லேர்னர்ஸ் தான். நானும் வந்து கற்றுக் கொண்டிருக்கிறேன், ஐயாவும் கற்றுக்கொண்டிருக்காங்க, நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க. ஏன்னா பெரிய அறிஞர்களே வந்து சில இடங்கள்ல வந்து இப்ப இதுல என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொடியினருங்கிறதுக்கு கொடி போலும் உமையம்மைன்னு எழுதியிருக்காங்க. ஐயா கிட்ட கேட்டேன் அது முத பாட்டிலேயே. இந்த கடிகள் கொன்றையம் சடையினர் கொடியினர்னு வருது இல்ல, அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடி போன்ற உமையம்மைன்னு எழுதியிருக்காங்க. அதை அங்க கொண்டு வர்றதுக்கான எந்த வித ஆதாரமும் இல்லை. பெரியவர்கள் அவங்க அவங்க எழுதினவங்க சாதாரணவங்களும் கிடையாது. அதனால இதான் பெருமான் கொடி வச்சிருக்காருல, விடை கொடி வச்சிருக்காருல, அதை சுட்டுதுன்னு நம்ம எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நான் சார்கிட்ட கேட்டேன். அதே போல வந்து இது வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிங்களுக்கு யார் வந்து பொருள் சொல்ல முடியும்? அவர் பாதம் வந்து உணர்த்திய அளவில் சிறிது அருநீர்மையில் சிறிது கும்பிட்டேன்னு சேக்கிடாரே சொல்லும் பொழுது, நாம வந்து இருக்கக்கூடிய இதை வச்சு ஏதோ நம்மளால இப்ப இந்த இது அடியராகி நின்றுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்துங்கிறது எப்படி இது சொன்னிச்சு? இறைவன் உணர்த்ததானே தோன்றுனுச்சு. அது வந்து உரை நூலெல்லாம் இல்லை பார்த்தீங்களா? அதனால இதை வந்து பழ அடியார் புத்தடியார்கள்லாம் நம்ம வந்து கலந்து நின்று இதை வேள்வியாக செய்தோம்னா நற்பயன்கள்லாம் விளையும் என்ற அளவிலே மிக மிக மகிழ்ச்சி. இதற்கு மேல வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சிவசிவா நல்லதுமா. சிவாய நம.